ஒரு அழகான காட்டில் சோமு டாமுன்னு ரெண்டு நண்பர்களே இருந்தாங்களாம். அதில் சோமுக்கு ரொம்ப வயிற்று பசியாம். வாடா சோமு, நம்ம போய் எங்கேயாச்சும் வாழை மரம் இருக்கான்னு பார்த்து அங்கே போய் சாப்பிடுவோம், எனக்கு ரொம்ப வயிற்று பசிக்குது, என்னால் பசியே தாங்க முடியல அப்படின்னு சொன்னிச்சு. டோமு ஓகே வாடா போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஒரு அழகான வாழைத்தோப்புக்குள்ளே போனாங்களாம். அங்கே ரொம்ப அதிகமாக வாழைப்பழம் காய்ச்சி தொங்கிட்டு இருந்துச்சான். அவ்வளோ வாழைப்பழத்தை ஒரே இடத்துல பார்த்தோன்னே சோமு ரொம்ப பசி அடக்க முடியாதனால எல்லாத்தையும் எடுத்து அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். திடீர்னு பார்த்தா எல்லா வாழைப்பழமும் காலி ஆகிடுச்சான். சரி, காலியாக தான் ஆகிடுச்சு, இனிமேல் இங்கே என்ன பண்ண போகிறோம், சரி நம்ம குகைக்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குகைக்கு வந்துட்டாங்களாம். வந்த கொஞ்ச நேரத்தில் சோமு திடீர்னு அழுவ ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா அழுவுற, என்ன ஆச்சு உனக்கு, ஏன்டா அழுவுறான்ட்டு டோமு கேட்டாங்க. இல்லை, எனக்கு திருப்பி ரொம்ப வயிற்ற பசிக்குது. உடனே டோமு அவன்கிட்ட இருந்த வாழைப்பழத்தை எடுத்து சோமுக்கிட்ட கொடுத்தாங்களாம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்களாம். இந்த கதையில் நமக்கு மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நம்ம எப்போவுமே நம்ம தேவை முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு சேஃப்டிக்குன்னு ஒரு பொருளை கொஞ்சம் எப்போவுமே சேமித்து வைக்கணும்.